மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக அமையிறது. உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாற்றிலும் தைரியமாக சந்தித்து போராடி வெளிவரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அதனால் மனசில் உற்சாகம் கொப்பளிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான முறையில் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனக்குறைவால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவும் சந்தோஷமும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவும் நல்ல பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானித்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான முறையில் பணியாற்றுவதை பற்றி திட்டமிடுவீர்கள், இல்லை பணியாற்றுவீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நல்ல பெயர், புகழ் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. மனதில் தன்னம்பிக்கை என்பது சுடர்விடம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம், கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ரோஹிணி ரொம்பவும் சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். சில அற்புதமான விஷயங்களை செயல்பாடு கொண்டு வருவீங்க. சுய சிந்தனை, ஒரு அபாரமான ஒரு திறமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய தினம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான தினம். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் பரிபூர்ண வெற்றியை பெறக்கூடிய அளவில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய ஆடை ஆபரணங்கள், சில நேரங்களில் வாகனங்கள் போன்றவை வாங்குவதற்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இது அமையிறது. அதிர்ஷ்டம் என்பது சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. திருவாதிரை நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகளிலும் சில நேரங்களில் பிறருக்கு உதவ போய் அதில் ஒரு பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கான ஒரு காலம். நிதானமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம். அனுகூலமான பலன்கள், வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய தினம். சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அனுகூலமான சூழல் நிலவும். இதில் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். மனம் தளராமல் செயலாற்ற வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். ஒரு நட்புக்கு உகந்த ஒரு சூழல். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். மனசில் ஒரு சந்தோஷம் பெருக்கெடுத்தக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். பல நன்மைகள் ஏற்படும்.
நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றி பெறும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரலாம். எந்த ஒரு பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதன் தன்மையை ஆராய்ந்து பின்பு ஒப்புக்கொள்வது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அதை வெற்றி கண்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் இன்று அமைப்புகள் இருப்பதால் பெரிய அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் மனதில் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வகையிலும் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் என்பது ஏற்படும். சில முக்கியமான செலவுகளை ஈடுகட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். ஆனாலும் அதை மனசில் ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஏன்னா அது அவ்வளவு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய சமாச்சாரங்களாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல பலன்களே தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான வகையில் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் எதிர்பாராத விதமாக நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது என்பது ரொம்ப விசேஷம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது நடக்கும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். ஆனால் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானித்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாக அமைகிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாக அமைகிறது. இருந்தாலும் சற்று அதிக அளவு பொறுப்புகளை சுமந்து சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பீங்க. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் நீண்ட பயணங்களை திட்டமிடக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கும். பெரிய அளவு அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது கோவில்கள் சம்பந்தப்பட்டது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்டது அப்படி அமையும். ஒரு பக்தி பயணமாக கூட அமையலாம்.
மனதுக்கு ஒரு இதத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவில் நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்த செயல்படுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள், முன்னேற்றத்தை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகளை அவசரமாக கையாளும் பொழுது நழுவிட்டு விடலாம். அதனால் நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள்வது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் உங்களுக்கு பல விதங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் என்பது உறுதியாக ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்படலாம், சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நன்மைகள் ஏற்படும். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தடைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் மன உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு தினம். என்ன மனசில் நினச்சிங்களோ அதுக்கான முயற்சிகளை எடுத்து அதை சாதிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு அப்புறம் வெற்றிகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாகத்தான் அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம்.